வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. மழைக்காலங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரஸ்ட் உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சுவிட்சஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனது தான். என்னோடய பைக்கில் இண்டிகேட்டர் சுவிட்சும் அதுக்கப்புறம் ஹார்ன் சுவிட்சும் கொஞ்சம் மக்கார் பண்ணுது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கலட்டும் போது இண்டிகேட்டர் சுவிட்சை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ரஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. ஹார்னை பொறுத்த வரைக்கும் லைட்டை டச் பண்ணால் ஹார்ன் ஒர்க் ஆகிறதே இல்லை, லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஹார்ன் அடிச்சது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப பழசாயிருச்சு. அந்த சுவிட்சுக்கும் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரே ஒரு நவுஸ் பிளேயரோட உதவியால் அதில் ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதை முடிஞ்ச அளவு பெண்ட் பண்ணேன். அப்படி பெண்ட் பண்ணுறதுனால அந்த கேப்பை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட்டை ப்ரெஸ் பண்ணாலே ஹார்ன் ஒர்க் ஆகிற அளவுக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை உப்புத்தாலோ வச்சு அந்த கேப்பில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹார்னோட கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து வந்து நம்ம இண்டிகேட்டர் பக்கம் வரலாம். அதில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துகிட்டு அந்த சுவிட்ச் இருக்கக்கூடிய பாயிண்டில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக க்ரீஸ், அதாவது எவ்வளோ கம்மியாக க்ரீஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக க்ரீஸ் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஹார்ன் சுவிட்சில் ஆயிலோ க்ரீஸோ அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம சுவிட்சோடு அப்ளை பண்ணுறப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற இடத்துல எந்தவித சுவிட்சோட கனெக்ஷனும் வரலை, அதனால தான் நான் க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.